இப்போ நமக்கு டாட்டோட சிம்பிள் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஒர்க் அரவுண்ட் இந்த பிளே கிரவுண்டில் தான் நம்ம ஒர்க் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எல்லா லாங்குவேஜ்லையும் கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக்ஸ் உண்டு. கண்டிப்பாக ஒரு இது உண்டு, அலவால் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. அந்த அலவால் ப்ரோக்ராம் தான் அவங்களை பூஸ்ட் பண்ணி அடுத்ததை கொண்டு போவோம். ஸோ இந்த இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாட்டோட அலவால் ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தேவை. ஸோ அதை நம்ம டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் void அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு void main of அப்படின்னா void அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, void வந்து மெயின் ஃபங்க்ஷனோட டைப். இது ஒரு ஃபங்க்ஷன், அதோட ரிட்டர்ன் டைப். இந்த ரிட்டர்ன் டைப் வந்து void-ஆ இருக்கும். இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள நம்ம அலோவால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு print அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. print allow world. செமிகோலன் கண்டிப்பாக போடணும். செமிகோலன் வந்து இங்கே வந்து கம்பல்சரி. செமிகோலன் போட்டு தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் டெர்மினேட் பண்ணணும், எண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நமக்கு இந்த கன்சோலில் நம்மளோட அவுட்புட் வரும். இப்போ நம்ம அலோவால் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டீங்க. இந்த இதில் நம்ம என்ன மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா சியோட ஸ்டைல் சின்டாக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் ஒரு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதோட ரிட்டர்ன் டைப் void. இந்த இதில் பிரிண்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம். அந்த பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே ஒரு அலோவால்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அதோட ப்ரோக்ராமை கண்டிப்பாக செமிகோலன் வச்சு தான் டெர்மினேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது அலோவால் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டோம். உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நீங்கள் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க.